இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு அர்டினோவையும் ஒரு எல்இடியை வச்சு ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த எல்இடியை வச்சு இந்த அர்டினோ கொடுத்து எப்படி கோடிங்கை நம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் எப்படி இந்த எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டுட்டோரியல் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம அர்டினோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த அர்டினோங்கிறது உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இதில் ஒரு எல்இடி தேவை. இந்த எல்இடியும் ஒரு அர்டினோ தேவை. ஸோ இப்போ எல்இடியில் 2 கனெக்ஷன்ஸ் பின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். பெருசாக இருக்கிற குச்சி பாசிட்டிவ், குட்டியாக இருக்கிறது நெகட்டிவ். இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா குட்டியாக இருக்கிற ஆனோட நாம் இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். பிகாஸ் எப்போவுமே கிரவுண்டுங்கிறது நெகட்டிவோட தான் கனெக்ட் ஆகணும். ஸோ அதனால் நாம் இந்த கிரவுண்டையும் நெகட்டிவையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பாசிட்டிவ் நம்ம எப்போவுமே இந்த டிஜிட்டல் பின்ஸில் கனெக்ட் பண்ணணும். எல்இடிங்கிறது ஒரு அவுட்புட். டிஜிட்டல் பின்னில் தான் நம்ம இந்த அவுட்புட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பெரிய டெர்மினலை நாம் இந்த ஒரு 0 to 13 எந்த பின்னில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கிரவுண்ட்லேயும் 0லையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நாம் கனெக்ட் பண்ணியாச்சு. சில பேர் கேட்பாங்க ரெசிஸ்டர் தேவையில்லையா அப்படின்னு. பட் என்னுடைய எல்இடி இன்னும் பிரைட்டாக எரியணும். அதே மாதிரி எனக்கு என்னுடைய எல்இடி டேமேஜும் ஆகலை. ஸோ அதனால் நான் ரெசிஸ்டர் ஆட் பண்ணலை. அதுவே உங்களோட எல்இடி கனெக்ட் பண்ணி ஃபியூஸாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டர் ஆட் பண்ணி அதே சர்க்யூட்டை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணலாம். அதே சர்க்யூட் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ நம்ம டைரெக்டாக எப்படி கோடிங் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்இடி எரியும். அப்போ சக்ஸஸாக அது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம எப்படி போய்ட்டு இது கோடிங் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான அர்டினோ ஐடிஇ சாஃப்ட்வேர். ஸோ இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் டவுன்லோட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லைவாக இங்கே நம்மளுக்கு அந்த சர்க்யூட் தெரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு லைவாக என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முதல் விஷயமாக வாய்டு செட்டப். ஒரு சிம்பிளான கோடிங் ஸ்ட்ரக்சர் இந்த வாய்டு செட்டப்பில் தான் ஆரம்பிக்க முடியும். இந்த வாய்டு செட்டப்பில் ஒரு செட்டப் பண்ணணும் இந்த சர்க்யூட்டை. ஸோ எப்படி செட்டப்னா பின்னை செலக்ட் பண்ணுறது. அதான் இந்த வாய்டு செட்டப்பில் மெயினாக ஒரு ஃபியூச்சர். ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி வைக்கிற பின் பார்த்திங்கன்னா நம்பர் 13. ஸோ நம்ம 13th பின் கொடுக்கணும். கிரவுண்டுங்கிறது காமன். ஸோ அதனால் 13th பின் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் டிஜிட்டல். ஸோ அதனால் நம்ம ரைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 13th பின் எழுதின உடனே நம்ம அவுட்புட்டாக இல்லை இன்புட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இது எல்இடிங்கிறது ஒரு அவுட்புட். இது லைட்டை எமிட் பண்ணுது. ஸோ அதனால் இது ஒரு அவுட்புட். நம்ம அவுட்புட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு கலரில் மாறும். ஸோ அப்படி மாறிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எப்போவுமே நீங்கள் ப்ராக்கெட்டை முடிக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் போடுங்க. ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். பழைய வீடியோ போய் பாருங்கள் அப்படின்னு பேசிக்ஸு. ஸோ அடுத்து இதுதான் வாய்டு செட்டப். பின்னை செலக்ட் பண்ணுறது அண்டு ஸ்டார்டிங் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும் அப்படிங்கிற செட்டப் பண்ணுறது இந்த வாய்டு செட்டப்பில் வரும். அடுத்து வாய்டு லூப். இந்த வாய்டு லூப்பில் உங்களுக்கு தேவையான என்ன நடக்கணும், என்ன ரிப்பீட்டடாக நடக்கணும். லூப் அப்படிங்கிறதுக்கான மீனிங் ரிப்பீட்டடாக நடக்கணும். அதுக்கு தான் இந்த வாய்டு செட்டப்பு. என்ன ரிப்பீட்டடாக நடக்கணும் அப்படிங்கிறது. இதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் மெயின் ஃபங்க்ஷன் டிஜிட்டல் ரைட்டு. இது ஒரு அவுட்புட். ஸோ நம்ம டிஜிட்டல் ரைட் பண்ணுறோம். அது ஒரு சென்சார் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் ரீடு கொடுக்கணும், அல்ல அனலாக் ரீடு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் சில பேசிக்ஸான ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இதை பற்றி வீடியோ போடலாமா அப்படிங்கிற சொன்னீங்கன்னா இதை பற்றி நம்ம போடுறோம். ஸோ இதுதான் டிஜிட்டல் ரைட்டு. இந்த டிஜிட்டல் ரைட்டுங்கிறது டிஜிட்டலாக என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். சென்சார் மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் ரீட் கொடுக்கணும். புஷ் பட்டன் மாதிரி இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் ரீட் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் ரைட் கொடுத்தாச்சு. இந்த டிஜிட்டல் ரைட்டில் என்ன பின்னு நம்ம கொடுக்கணும். நான் 13th பின் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி 13th பின் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். நான் இதுக்கான சர்க்யூட் ஹை ஆகிட்டு லோ ஆகணும். அதான் பிளிங்கிங். ஸோ இது நம்ம ஹை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஹை ஆகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் நாம் இதுக்கு தர முடியும். பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஒரு சிம்பிளாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைன்னு கொடுத்துருவாங்க. பட் அடுத்த லைன்லேயே போய்ட்டு டிஜிட்டல் ரைட் 13 லோனு கொடுத்துருவாங்க. அது ஒரு ராங் சர்க்யூட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிக்கிட்டே இருக்குது. தெரியுதா? ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இதை நம்ம டிஜிட்டல் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஹைன்னு கொடுத்துட்டோம்.
டேரெக்டாக லோனு கொடுத்தா ஹையிலேயே தான் இருக்கும். அந்த ஹைக்கு ஒரு ஃபினிஷ் கிடையாது. ஸோ அந்த ஹையை வந்து லோவாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிலே அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரோம். ஸோ டிலே அப்படின்னா இதில் போய்ட்டு நம்ம வந்து டிலேவை மில்லி செகண்ட்ஸில் கொடுக்கணும். அதாவது டிலே 1000 அப்படின்னா 1 செகண்டு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா டிஜிட்டல் ரைட்டில் 13th பின் ஹையாக இருந்ததுக்கப்புறம் டிலே அப்படிங்கிறது சரி ஹையாக இருக்காத, ஒரு செகண்டுக்கு ஹையாக இருக்காத, ஒரு 1000 மில்லி செகண்டுக்கு ஹையாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு 1 செகண்ட் அந்த டிலேயில் வந்து அந்த டிஜிட்டல் ரைட்டில் 13th பின் லோவாகணும். ஓகேவா? டிஜிட்டல் ரைட்டில் 13th பின் ஹையாகணும், ஒரு செகண்ட் கேப் விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ரைட்டில் அதே 13th பின்னில் நம்ம லோ பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி கடைசியில் நம்ம வந்து டிலே விட்டு 1000 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இது லோ ஆனதுக்கப்புறம் திரும்ப ஹை ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு டிலே கொடுத்துட்டோம் அப்படின்னா சரி நீங்கள் லோ ஆகாத, 1 செகண்ட் விட்டுட்டு அப்படியே லூப் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வருது. 1 செகண்ட் விட்டுக்கோ அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு சர்க்யூட் திரும்ப ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுதான் லூப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படி போயிட்டு இப்படி மேலே போகும், போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிலே கொடுக்குறோம். ஸோ இந்த டிலே கொடுத்துட்டு அந்த ஒரு 1000 மில்லி செகண்டில் வந்து திரும்ப ஸ்டார்டிங்கில் அது ஆரம்பிக்கும். டிஜிட்டல் ரைட்டில் ஹை ஆகும், 1 செகண்ட் டிலேயில் வந்து லோ ஆகும், இன்னும் 1 செகண்ட் டிலேயில் ஹை ஆகும். ஸோ இப்போ நம்ம இதுதான் வந்து பிளிங்கிங் ப்ராசஸ். இப்போ நான் அதை அப்லோட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோடிங் சிம்பிளாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ரீசெட் ஆகிட்டு இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா 1 செகண்ட் டிலே விட்டு 1 செகண்ட் டிலே ஹை ஆயிரும், திரும்ப 1 செகண்ட் டிலே லோ ஆகு, திரும்ப 1 செகண்ட் டிலே ஹை ஆகு, திரும்ப 1 செகண்ட் டிலே லோ ஆகு, ஹை லோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் போய்ட்டு இந்த டிலேயில் சில சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ நான் 500 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப வந்து அதை விட கம்மி டிலே தான் இருக்கும். நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து 500 மில்லி செகண்ட் விடுது. அதுவே இதில் நான் போயிட்டு 100 மில்லி செகண்ட் அப்படின்னு விட்டேன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோடிங். ஓகே, அண்ட் இதுதான் வந்து பிளிங்க். ஓகேவா? இதை வச்சு உங்களால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லி செகண்ட் விட்டு எரியுது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த அவுட்புட்டுங்கிறது எல்இடி மட்டும் கிடையாது. நீங்கள் இதில் பஸ்ஸர் கனெக்ட் பண்ணாலும் இல்லை நீங்கள் வந்து என்ன ஒரு அவுட்புட்டை கனெக்ட் பண்ணாலும், மோட்டாரை கனெக்ட் பண்ணாலும் மோட்டார் வந்து சுற்றிட்டு குறையும். ஸோ அதனால் இது வந்து எல்இடி பிளிங்கிங் மட்டும் கிடையாது, ஒரு அவுட்புட்டை உங்களால் வந்து பிளிங்க் பண்ண வைக்க முடியும். ஒரு பஸ்ஸை எடுத்து இதே பின்ன நீங்கள் போய்ட்டு அப்படியே நடுவில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கோயிங் கற்றுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நாம் வந்து இதை பார்க்கலாம். ஸோ இதுதாங்க சர்க்கியூட்டு. ஸோ இப்படி தான் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்டு அர்டுயினோவில் இருக்கக்கூடிய இன்பில்ட் எல்இடியும் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ டிஜிட்டல் பின்ஸில் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, கிரவுண்டே கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. கோடிங்கில் போய்ட்டு பின் மோடு 13 அவுட்புட்டு அண்ட் அப்படின்னா பின்னை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். டிஜிட்டல் ரைட்டில் 13th பின் வந்து ஹை ஆகணும். அடுத்து அந்த 100 மில்லி செகண்ட் டிலேயில் டிஜிட்டல் ரைட் அதே நம்ம ரைட் பண்ணுறதுல 13வது அதே பின் வந்து லோ ஆகணும். அடுத்து இன்னும் 100 மில்லி செகண்ட் டிலே விட்டு திரும்ப அந்த ப்ராசஸே வந்து நடக்கணும். இதுதான் வந்து ஒரு பேசிக். ஓகே, எனிவே அடுத்த டுட்டோரியல் நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். புஷ் பட்டன் பண்ணலாமா, எல்இடி சீரீஸ் எப்படின்னா இப்போ 4-5 எல்இடி வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு எல்இடி சீரீஸாக இது எரிஞ்சு அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது சென்சாரும் செட் பண்ணலாமா, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ.